தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவேரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பல வருடங்களாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது ஒரு தொடர் பிரச்சனையாகவே இரு மாநிலங்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு புதிய திருப்பமாக புதிய ஆட்சியில் புதிய வழியை சொல்லியிருக்கார் விஜய். இது புதிய வழி இல்லை அப்படின்னா கூட வரலாற்றில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வழியாக தான் இருக்குது. 2 முதலமைச்சர்களும், தமிழக முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் இருவரும் நேரில் சந்தித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி இது குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த ஒரு முன்னெடுப்பு என்பது அரசியல் வட்டத்தில் ஒரு முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நம்மளோட உரைகள் நிகழ்ச்சியில் பேசியிருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து பேசணும் அப்படின்னு நம்ம இதை கொடுத்து பேசினப்ப சொல்லியிருந்தாரு. இதை விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார். இதில் வெறும் நதிநீர் பங்கீடு மட்டுமல்லாமல் மேகதாது அணை மற்றும் ஓசூர் பெங்களூர் இடையே இருக்கிற அந்த மெட்ரோ இதை குறித்துலாம் நிறைய பேச இருக்கார். இப்படியான முன்னெடுப்புகளில் வரவேற்பு இருந்தால் கூட சில கட்சிகள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. எதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? இது வரவேற்க தகுந்த முடிவா? காவேரி நதிநீர் பிரச்சனை இப்படி இருவரும் நேரில் சந்தித்து பேசுவது நல்ல முடிவை தருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. நேரில் பேசி தீர்ப்போம். கர்நாடக உதவில் விஜய் எடுக்கும் திருப்பம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கத்தை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு மொபைலில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் பாக்கி சார், நம்ம போன விஷயங்களில் போன காலங்களில் நம்ம பேசியிருந்தோம். அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேசியிருந்தீங்க. 2 மாநில முதல்வர்களும் நேரடியாக சென்று பேசினா இந்த பிரச்சனை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிடும். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த முடிவு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கும் எதிர்ப்புகளும் தமிழக அரசிலிருந்து மூத்த தலைவர்களிலிருந்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குமா, இல்லை இது வெறும் அரசியல் பரபரப்புக்கு தான் பயன்படும் நினைக்கிறீங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உலகத்தில் எந்த பிரச்சனையாக சம்பந்தப்பட்டவர்கள் அமர்ந்து பேசுவது தான் எல்லா தீர்வுக்கும் தொடக்கமாக இருக்கும். சில பிரச்சனைகள் உடனே தீர்வு, சில பிரச்சனைகள் காலத்தமாக ஆகலாம். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட், மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்லது ஒரு விவகாரம் அல்லது ஒரு விஷயம் அப்படிங்கிறத 2 மாநில தலைவர்களும் நேராக பேசுவது தான் சரியான அணுகுமுறை. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டேவும் நல்ல நண்பர். அதற்கு பிறகு குண்டுராவ் அதுக்கு முன்பு இருந்தார் முதலமைச்சராக. அவர் எம்ஜிஆரின் பரம ரசிகரும் கூட. ஆகையினால் 2 கர்நாடக முதலமைச்சர்களுக்கும் எம்ஜிஆர் மீது அபரிமிதமான மரியாதை உண்டு. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். ஒன்று. அதே போல் என்டி ராமாராவ் அவர்களும் தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு மிக நெருங்கிய நண்பர். உடனே அவங்க மூலமாக தீர்த்து தமிழ்நாட்டுக்கு கிருஷ்ணா நதி வந்ததுக்கு காரணம் அவர் தான். இப்போ நான் கர்நாடக காவேரி பிரச்சனையை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்கள் 2 சம்பவங்களை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டக்கூட. ஒரு சம்பவம் குண்ட்ராவ் வீட்டுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போகிறார். போயிட்டு அங்கே அவர் ஒரு விருந்து வைக்கிறார். வழக்கம் போல் மரியாதை விருந்து சாப்பிடும்போது இவர் ஒரு தாகத்துக்கு தண்ணியாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே குண்ட்ராவுடைய மனைவியோ யார் குடும்பத்தினர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு டம்ளரில். அப்போ சொல்கிறாரு, எனக்கு இந்த தண்ணி வேணாம், எங்கள் விவசாயிகளுக்கு காவேரி தண்ணி கொடு அப்படின்னார். அப்போ உடனடியாக அதுக்கு குண்ட்ராவ் இசைவு தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தமிழ்நாட்டுக்கு அப்படியே நேரடியாக காவேரி நீர் கேட்ட அளவு நீர் கிடைத்தது. ஒன்று. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான, அரசியலே எட்டி பார்க்காத ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சியினர் அவர் எப்போவுமே அரசியலில் ஒருத்தர் முடிவெடுத்தால்
அதுக்கு எதிரானவங்க வேறு முடிவு எடுப்பாங்க, எதிர்ப்பு குரல் தான் எழுப்பாங்க. இப்போவே கூட விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் சந்திக்கிறார் என்பது கூடாது அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கார். இது போல் இயல்பு தான். அப்போ எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ண ஹெகடே முதலமைச்சராக இருக்கும்போது நேராக போயிட்டு கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து மின்சாரம் தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் தேவைப்படுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, இதை தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணியை கொடுத்துட்டா கர்நாடகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் கலாட்டா பண்ணுவாங்க, பிரச்சனைகள் எழுப்புவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து மின்சாரத்தை கர்நாடகத்துக்கு கொடுத்துட்டா தமிழ்நாட்டில் எதிர்க்க கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. இதை 2 பேருமே ராமகிருஷ்ண ஹெகடேவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசினார்கள். அப்போ நான் சொன்னார், எம்ஜிஆர் ஒரு அற்புதமான ஒரு யோசனை சொன்னார். இதை அறிவித்தாதான பிரச்சனை, எதிர்கட்சிகள் பிரச்சனை ஆக்குவாங்க. நான் மின்சாரத்தை உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா எங்ககிட்ட என்எல்சி நெய்வேலி கல்பாக்கம் எல்லாம் இருக்குது. நீங்கள் தண்ணியை திறந்து விட்ருங்க. 2த்தையும் அறிக்கையாவோ அறிவிப்பாக வெளியிட வேண்டாம். அது வெளியிட்டால் தானே பிரச்சனை. அங்கே வாட்டாள் நாகராஜ் பிரச்சனை எழுப்போம், இங்கே கலைஞர் கருணாநிதி பிரச்சனை எழுப்பக்கூடும். எழுப்பினாரா இல்லையா தெரியாது. ஆனால் இதை முற்றுப்புள்ளி வைக்க சந்தரி பண்ணாமல் வெளியில் அறிவிக்காமல் காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அழகான யோசனை சொன்னார். ஹெகடே அதை கேட்டார். காவேரி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு காவேரி தஞ்சை மண்டலத்துக்கு தண்ணீர் கிடைத்தது. கர்நாடகத்தின் மின் தட்டுப்பாட்டை நீக்க தமிழ்நாட்டிலிருந்து மின்சாரம் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். பாக்கி சார், ரொம்ப முக்கியமான கேள்வி அதில் வைக்கணும். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு ஒன்று இருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டார். அதே மாதிரி இந்த வரலாறு திரும்புமா? விஜய் அவர்கள் நேரில் சென்று பேசி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று வந்து விடுவாரா? இதில் முக்கியமானது, நீங்கள் உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்கில் காவேரி பிரச்சனை மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் காவேரி நீர் பங்கீடு மட்டும்தான் பிரச்சனையாது. இப்போ மேகதாட்டு ஒன்று இருக்குது. மேகதாட்டுவில் அணை கட்டுவோம்னு கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் சொல்லிகிட்டு இருக்கார். 1. 2வது, ஹொசூருக்கும் பெங்களூருக்கும் மெட்ரோ ரயில் தேவை இருக்குல்ல, அது மிகப்பெரிய போக்குவரத்து சிக்கலை தீர்க்கும். அதையை பற்றி பேசுவார். இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட், நான் என்னோடய தொடக்கத்தில் சொன்னேன், மாநிலங்களுக்கு இடையிலான பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளும், அதுக்கு ஒரு அதை தீர்ப்பதற்கான முதல் படியாக கூட அமையும். அப்படி விஜய் செய்தால் எல்லா பிரச்சனைகளையும் மனசை விட்டு கர்நாடக முதலமைச்சர் பேசினா அதுக்கு பலன் கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். 69 ஆண்டுகளாக, மோர் தென் நியர்லி 59 இயர்ஸ், 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரே இல்லை, அரசவையே இல்லை, அமைச்சரவையும் இல்லை. இப்போது உங்கள் கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் 2 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. அதாவது ஆட்சியில் அதிகார பகிர்வு பண்ணி இருக்கும். அதுவும் முக்கியமான பொறுப்புனா அப்போ உயர்கல்வித்துறை காங்கிரஸ் அமைச்சர் தானே இருக்கார், கூட்டணி அமைச்சர் வேலை. ஸோ உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடச்சாச்சு, உங்களுக்கு மரியாதை கிடச்சாச்சு, உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது, அதனாலேயும் நீங்கள் செய்யுங்கன்னு விஜய் கேட்பதற்கு ஒரு வழி இருக்குது. வேறு யாரும் இப்போ திமுக இருந்தால் திமுக கூட்டணியில் தான் இருக்குது காங்கிரஸ் அமைச்சர். இப்போ ஒருபடி மேலே காங்கிரஸ் ஆட்சி செய்யுதா, காங்கிரஸுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தாச்சு, 2 அமைச்சரவை கொடுத்தாச்சு. ஆக இத்தனை காரணங்கள், சாதகமான சூழல் விஜய்க்கு அமைந்திருக்கிறது. ஆகையினால் அவர் பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி உத்திகளை புத்திசாலித்தனமாக கையாண்டால் பலன் கிடைக்கும். நன்றி சார். சார் ரவிச்சந்திரன் சார், இப்போ 2 மாநில முதல்வர்களும் நேரில் சந்தித்து பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பது எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு பயன் தரும்? காவிரி நதி நீர் என்பது நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மேகதாதுவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்? இதில் நாம் எதுவும் விட்டு கொடுக்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நமக்கான நீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை இந்த நேரடி சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. நான் முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்தவங்க ஐயா. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் நம்ம ஏரியாவோட டெல்டா மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுங்க ஐயா. நாங்கள் விவசாயிகள் சார்பாக இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு ரொம்ப ஒரு சிறந்த நன்றியை தெரிவிச்சு இருக்கிறோங்க ஐயா. ஏன்னு கேட்டால், அந்த முன்னாடி உள்ள ஆட்சிக்காரவங்களாம் அந்த எலெக்ஷன் நேரத்தில் போய்
அந்த தேர்தலுக்காக ஓட்டு கேட்க தான் போனாங்க. அப்போ நாங்கள் விவசாயிகள் சங்கத்திலேருந்து எதிர்ப்பு தெரிவித்தோம், கர்நாடகாவுக்கு போகாதீங்கன்னு. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. மத்திய அரசோடலாம் எதிராகவும் இணக்கம் இல்லாமல் இருந்தாங்க. மாநில அரசோட அவர் முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் சிவகுமார் இருந்தார். அப்போல்லாம் ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசினார். சீதாராமையா இவங்கெல்லாம் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் போய் அங்கே வந்து ஒரு பேச்சு கூட பேசலை. காவிரி பிரச்சனையாவோ வேற மேகதாதான விஷயமாவோ எதுவுமே பேசலை. இப்போ வந்து இவர் சின்ன வயசுக்காரரு, புதுசாக இருக்கவர், அவங்க கட்சி ரீதியாக அவரை பாராட்டட்டும், எப்படி வேணாலும் செய்யட்டும். விவசாயிகள் சார்பாக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ஏன்னு கேட்டால் இப்போ முதல் வேலையாக அவர் எடுத்திருக்க 2-3 முடிவுகளில் இதை முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கு முதல்ல கடனை தள்ளுபடி பண்ணார். அது எங்களுக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ, முதல்ல எங்கள் விவசாயிகளோட விஷயத்த கவனத்தில் எடுத்திருக்காரு. அது வரையும் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இப்போ உடனடியாக போய் இப்போ பாக்கி ஐயா பேசுனாங்கல்ல, அது போல் 2 பேரும் உட்காந்து பேசணுங்க ஐயா. யாராக இருந்தாலும் முரண்பாடாக இருக்கக்கூடாது. இவங்க அரசியல் செய்யறதுக்காக கர்நாடகா ஏற்றும், கர்நாடக விவசாயிகள் ஏற்றும் அறிக்கை விடுறதும், அங்கே வந்து சில பேர் இருக்காங்க இப்போ கொஞ்சம் தீவிரமான ஆளுங்க, அவங்க பேசுறது அதெல்லாம் தப்புங்க ஐயா. அது ஒரு சின்ன வயசு, இந்த வயசுல முதல் தடவை முதலமைச்சராக இருக்காரு அப்படிங்கும்போது மக்களோட எதிர்பார்ப்பு, அதாவது விவசாய தொழிலாளர் வீட்டு பிள்ளைங்க தான் நிறைய ஓட்டு போட்டு அங்கிறத உணர்ந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இவர் போய் நேரடியாக பேச போறேங்கிறது மிகச்சிறந்த வரவேற்புக்குரிய விஷயங்க ஐயா. ஏன்னா நம்ம முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசுமாங்க, அது கர்நாடகா எதிரியாக்குவாங்க. இந்த மாதிரி இவங்க சுயநலத்துக்கு விவசாயிகளையும் தமிழர்களையும் கிளப்பி விட்டுட்டு தான் இருந்தாங்களே தவிர, இவர் வந்து இப்போ முதல் வேலையாக நல்ல வேலை ஒரு விவசாயிகளுக்காக போய் நேராக பேசட்டுங்க ஐயா. பேசினா தானே முடிவு கிடைக்கும். இவர் முடிவை கேட்கணும். இவர் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு கொண்டு போகணும். மத்திய அரசோடும் இணக்கமாக இருக்கேங்கிறாரு. அதனால இவர் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த நம்பிக்கையா இருக்குங்க ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அணுகுமுறை ஒரு விஷயத்துல வந்து ஒரு பஞ்சாயத்தே இருந்தா கூட அதுல 2 பேரையும் சேர்த்து உட்கார வச்சு பேசினா தாங்க தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க செய்யறது வந்து, ஆனா இன்னொரு எச்சரிக்கை என்னன்னா, அவர் முதல்வர் விஜய்க்கு நாங்க தெரிவிச்சுக்கிறது, இவர் சிவகுமாருங்கிறவர் வந்து முதல்ல ரொம்ப கடுமையா மேகதாது அணையை கட்டியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி காவிரியில ரொம்ப பிடிவாதம் நின்றவர். இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர்கிட்ட இவர் வந்து சில ஆலோசனைகளை விவசாயிகள் சங்க முக்கியமான பிரதிநிதிகள்கிட்ட, அதான் அரசியல் சார்பு இல்லாதவங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசிச்சு அதுக்கு அவர்கிட்ட வந்து அடிபணிஞ்சிடாம பேச்சுவார்த்தையை வந்து நல்லபடியாக முடிச்சு விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வந்தாருன்னா, வையத்தில் வாழ்வோர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற மாதிரி முதல்ல அவர் வந்து ஒன்றும் தெரியாதவர். விஜய் வந்து சும்மா சாதாரண சின்ன அவங்க யாரோ போட்ட ஓட்டு அப்படி இப்படின்னால நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் தவிர்த்து தெரிகிற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நன்மையை இந்த தீர்வை மட்டும் எட்டிட்டு வந்துட்டாருன்னா, எட்டுனாலும் சரி எட்டாம கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் சரி ஐயா. இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து நெல் எல்லாம் பட்டு போச்சு, கருகி போச்சு. நாங்கெல்லாம் விவசாயத்தை வந்து ஆழ்குழாய் கிணறு மூலமா நடவு நட்டு இருக்கோம். தென்னை மரம்லாம் ரொம்ப பட்டு போயிடுச்சு, ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. எங்க ஏரியாவெல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சுமாரா இருக்கும், இருந்தா கூட இப்போ அடிக்கிற வெயில ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிடுச்சுங்க ஐயா. தேங்காய் விலையும் குறைஞ்சி போச்சு ஐயான்னு, அந்த தேங்காய் சிரித்து போச்சு தண்ணி இல்லாம. அந்த மாதிரி ஒரு பெரிய கடுமையான ஒரு சோதனை காலம் இருக்கிற நேரத்தில் போய் இப்போ வந்து அது முக்கியமானதுங்க ஐயா. இந்த மும்முனை மின்சாரமே இப்போ சுத்தமாக வர்றதில்லை. அதாவது இந்த 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை தான் ஷிஃப்ட் வச்சு விடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்குறோம் இந்த காவிரி நீர் இல்லாததுனால. அந்த காவிரி நீர் இல்லாமல் நாங்கள் விவசாயிகள் படுற பாட்டை, நல்ல ஆலோசனையை விஜய் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் அவங்களுக்கு ஒரு ஆளுங்க நிர்பந்தத்தை கொடுத்து, நிர்பந்தங்கள் எல்லாமே இணைஞ்சு மத்திய அரசோட, அவர் சொன்னார் விஜய், அது ஒரு நல்ல விஷயங்க ஐயா. மாநில அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்து என்னென்ன காரியங்கள் பேசணுமோ அதெல்லாம் பெற்றுக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கு. அவர் அரசியலில் இருந்தால் அரசியலை கற்றுக்கல. எத்தனை வருஷமா அரசியல் இருந்தவங்களாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணுமா தெரியல. அவங்க சுயநலத்துக்கு தான் பாடுபட்டதா தெரியுது. இவர் வந்து இந்த மாதிரி இப்போ கர்நாடக அரசு ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறதுங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான மன நிறைவான செய்திங்க ஐயா. நல்ல தொடக்கம் வந்து ஒரு வேலை முடிஞ்சதுக்கான ஆரம்பமாங்க. அந்த மாதிரி இவர் எடுத்தடி வச்சிருக்கிறதுக்கே வந்து விவசாயிகளா இருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. நம்ம ரவிச்சந்திரன் சார் தொடர்ந்து பேசலாம். பாக்கி சார், இப்போ இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2 முதல்வர்களும் சந்திப்பது உறுதி இல்லை அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன் பின்னணி காரணங்கள் என்னவா இருக்க வாய்ப்புகள் இருக்குது? வேறு எதுவும் கர்நாடகா பகுதி அவர்களோட சைடில் இருந்து எதுவும் டினைல் இருக்கா, இல்லை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆழம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரா? என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, எனக்கு ஏன் இப்படி 2 வேறு தகவல்கள் வருது? அது முரண்பட்ட தகவல். இது இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த காலையில் நாளேடுகள் எல்லாத்துலேயுமே ஆகஸ்ட் 3 சந்திப்பதாக இருக்குது. அதில் வந்து ஒரு
தேவை 2 தரப்புக்கும் இருக்குது. தமிழக முதலமைச்சர் பட்ஜெட் கூட்டத்தொடர் 5ஆம் தேதி. அப்போ அதுக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாக வேண்டும், சாதகமான வெளியிட்டாகவும் அறிவிப்பை சொல்லணுன்றதுக்காக 3ஆம் தேதி சந்திப்பது ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை. கர்நாடகத்திலேயும் ஜூலை 6ஆம் தேதி சட்டமன்றது கூடுது அவங்களுக்கும் ஒரு நெசசிட்டி இருக்குது. ஸோ இது ஒன்று. ஐயா ரவிச்சந்திரன் ஒரு நல்ல ஒரு யோசனையை, அதாவது கிட்டத்தட்ட அவர் அந்த யோசனை சொல்லியிருக்காரு. அது அவர் சொன்னதாக நாம் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, தமிழ்நாட்டு விவசாயிகளையும் இணைச்சிட்டு போயிட்டு அங்கே உள்ள கர்நாடக விவசாயிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடந்தால் ஓரளவுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு தான் உண்மையான கஷ்டம் தெரியும். காவிரியில் நீர் பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தோம் சம்பந்தப்பட்ட பிரிவினர் தான் நேரடியில் பேச்சுவார்த்தையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது புரிதலோடு 2 பக்கமும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தீர்வை நோக்கி நகர்வதற்கு வழி இருக்குது. அந்த வகையில் பார்த்தா ரவிச்சந்திரன் சொல்கிற மாதிரியோ சில நிபுணர்கள், விவசாயிகள், முக்கியமாக விவசாய சங்கத்தை சேர்ந்த எந்த அரசியல் பார்வையும் இல்லாத நடுநிலையான விவசாயிகள் அமைப்பினர் இருக்காங்க. அவங்களே அழைச்சிட்டு போய் கர்நாடகத்திலே அந்த மாதிரி இருக்கிற அமைப்பை சேர்ந்தவர்களையும் ஒன்றா உட்கார வச்சு பேசணும்னா டிஸ்ட்ரெஸ் பீரியடில் பகிர்தல். அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பு எதை சொல்லியிருக்கு, வலியுறுத்திருக்கேன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்பருக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு 100 ரூபா இருந்ததுன்னா 2 பேர் 50 ரூபா பிரிச்சுக்கணும். 50%. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் கர்நாடகம், இவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாடு பகிர்ந்துக்கணும். இந்த அணுகுமுறை 1000 டிஎம்சியாக இருந்தாலும் சரி, 100 டிஎம்சியாக இருந்தாலும் அதே பகிர்ந்துக்கணும். டிஸ்ட்ரெஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறை காலத்தில். அந்த பற்றாக்குறை காலத்தில் எவ்வளோ பிரியணும்? இயல்பாக நடுவர்மன்ற தீர்ப்படி 177 டிஎம்சி இது பண்ணோம். ஆனால் இப்போ 4 அணையில், கர்நாடகத்தில் இருக்க 4 அணையில் மொத்தம் 48.97 டிஎம்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா நான் சரியா இல்லைன்னா திருத்தலாம். இந்த இருக்கிற தண்ணியை விகிதாசார அளவில் பிரிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த அடிப்படையில் செயல்பட்டு 2 தரப்பினரும் ஒத்துக்கிட்டால் அழகாக முடிஞ்சிடும் பிரச்சனை. மிக முக்கியமானது, கர்நாடக அரசு பெங்களூருக்கு தண்ணி தரணும், குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. அது பெங்களூருக்கு தண்ணீர் தர வேண்டும்னா சென்னை கூட தண்ணி தரணும்னு இவங்க கேட்கலாம். ஸோ அது முக்கியம் இல்லை. காவிரி நீர் பங்கீடு என்பது பாசனத்துக்கான பங்கீடு தான். அதுதான் சட்டப்படி கரெக்டு. குடிநீருக்காக தர்றோம், அப்புறம் நாளைக்கு ஃபேக்ட்ரிக்காக தர்றோம் அப்படின்லாம் கூட வரும். அதெல்லாம் ஏற்புடையதல்ல. காவிரி நீரோ நதி நீர் பங்கீடோ எதுவாக இருந்தாலும், தென்பெண்ணை பங்கீடு ஒன்று இருக்குது, அது தொடர்பான பங்கீடு தமிழ்நாடு, கோவா, மகாராஷ்டிரா 3 மாநில, கர்நாடகா எல்லாத்துக்கும் இடையிலான பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்குது. இது போன்ற நதி நீர் பங்கீடுகள்லாம் பாசனத்துக்கு இருந்தால் அடிப்படை. அப்புறம் தான் குடிநீரை வந்து நாம் பல வேலை எடுத்துக்கலாம். எப்படி சென்னை குடிநீர் வந்து கடலில். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் போகிறாரு, அங்கே மேகதாது பற்றி பேசுகிறாரு, மெட்ரோ பற்றி பேசுகிறாருங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதற்கான தீர்வுகள் இருக்குது. ஆனால் நதிநீர் பங்கீடு, காவேரியில் நமக்கு வர வேண்டிய நீரை நாம் கர்நாடகத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்படி 2 மாநில அரசுகளும் கேட்க வேண்டியது காவிரி நதிநீர் மன்றத்தில் தான் கேட்கணும். அவங்க நடுவர் மன்றத்தில் தான் அவர்கிட்ட கேட்கணும். அப்படி இருக்கப்ப 2 முதல்வர்களும் பேசி இந்த நதிநீர் பங்கீடுல எந்த முடிவுக்கு வர முடியும்? தாராளமாக சார். இதே நடுவர் மன்றம் இவ்வளோ சொல்லியிருக்கு. அது எப்போ 177 டிஎம்சி பகிர்ந்துக்கணும்னா தண்ணி இவ்வளோ இருக்கிற நேரத்தில், தண்ணி குறைவாக இருக்கிற நேரத்தில் இப்போ 4 அணைக்கலையும் சேர்த்தா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பகிர்ந்துக்கலாம். இதுன்னா அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் அது முக்கியம். அதை மேலாண்மை பண்றது தான் அவங்க மேலாண்மை கமிஷன் அவங்க பண்றாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் சொல்லும். அதுதான் இப்ப நம்ம தமிழகம் நம்ம கேட்க வேண்டியது கர்நாடகத்துக்கிட்ட இல்லை. கர்நாடகம் மறுப்பு சொல்ல வேண்டியதோ அல்லது காரணம் சொல்ல வேண்டியதோ தமிழகத்துக்கிட்ட இல்லை. அதனாலதான் 2க்கு நடுவாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன்கிட்ட தான் பகிர்மானத்திற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ 2 முதல்வர்களும் பேசுறதால இதில் எந்த விதமான முடிவுகளும் எட்டாமலேயே மேகதாது அணை விஷயத்தில் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இருக்கு. அதில் நமக்கு சாதகம்னா 2 தரப்புக்கு பாதிக்க. இப்போ எதுக்கு அணை கட்டுறீங்க?
அணை கட்டுவதனோட நோக்கம் என்ன? கர்நாடகத்தில் பாசன பகுதிகள்லாம் அதிகரிச்சுக்குது. காவேரி பிரச்சனையில் மிக நினைவூட்ட வேண்டியது, காவிரி ஒப்பந்தம் மைசூருக்கும் மதராஸ் ஸ்டேட்டுக்குமான ஒப்பந்தம் 1924 உருவானது. 50 வருஷம் கழிச்சு முடிஞ்சு போச்சுல. அதற்கு பிறகு கர்நாடகத்தின் பாசன பரப்புகள் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அதிகரிக்கலை. இதெல்லாம் சுட்டி காட்டி நீங்கள் நாளுக்கு நாள் விவசாய நிலங்களை அதாவது பாசன பகுதிகளை அதிகரிக்க அது தப்பு இல்லை, விவசாயத்துக்கு மேம்பாடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவு இல்லை, எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு அணை கட்டியிருந்தாங்க, மேலும் பாதிக்கப்படும், எங்களோட பாதிப்பு என்ன ஆகும் இன்னும் எடுத்து சொல்லிவிட்டு நாம் எம்ஜிஆர் கையாண்ட முறையை தான் சொல்லணும். அப்போது நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தமிழ்நாடு உதவ தயாராக இருக்கும். நாளைக்கே தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு திட்டம் வந்து இப்போ பெங்களூரில் எடுத்தால் கூட அங்கே இருக்க டிராஃபிக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்து போகிறது சிரமம் இருக்குது. ஓசூரில் ஒரு ஏர்போர்ட் அமைந்தாக்கா தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதோ அதை விட பல்மடங்கு பெங்களூருக்கு தான் உதவும். அப்போ இந்த பெங்களூர் ஓசூர் மெட்ரோ அப்படிங்கிற விஷயமும் இதோட கனெக்ட் பண்ணி பேசுவதற்கான வாய்ப்புகள் அதை தான் சாமர்த்தியமாக தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி கையாண்டாரோ அது அணுகுமுறை இருக்கணும். சென்னைக்கும் பெங்களூருக்கும் பாதாள ரயில், புல்லட் ரயில் கூட பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பலன் தரக்கூடியதை நாங்கள் செய்வோம், எங்களுக்கு பலன் தரக்கூடிய நீங்கள் செய்யுங்கள், எங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் மேகேதாட்டு போன்ற அணைகளை கட்டுவதை கைவிடுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சார். சார் ரவிச்சந்திரன் சார், சார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுதார் ஆகஸ்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சத்யபிரசாத் சாஹூ போகிறாரு, கூட வந்து சாய்குமார் போகிறாரு, அதோட ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் போகிறாரு. இப்போ இந்த 3 பேரும் போகிறாங்க. பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, காங்கிரஸில் ரொம்ப காலம் கழித்து அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அப்போ அந்த அமைச்சர்களும் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற. நான் அதை சொல்ல விவசாயிகள் பிரதிநிதிகள் இல்லை, அதுதான் நான் சேர்த்து சொல்கிறேன் சார். இப்போ அந்த அமைச்சர்களும் போய் பேசினா தீர்வு எட்டுவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்னது அவர் திருப்பியும் சொல்லியிருக்காரு, விவசாய பிரதிநிதிகள் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் கூட இப்போ 2 முக்கிய முதலமைச்சர்கள் நேரில் சந்தித்து பேசிக்கிறாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி உங்கள் சங்கத்திலிருந்து முதலமைச்சர் அவர்களுக்கு ஏதேனும் கோரிக்கைகளை வச்சுருக்கீங்களா? அதற்கு முன்பாக விஜய் அவர்களை சந்தித்து விவசாயிகளுக்கு இருக்கிற என்ன கோரிக்கைகள், இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நதிநீர் பங்கீடில் எப்படி செய்தால் விவசாயிகள் முழுமையாக பயனடைவார்கள், கடைமடை விவசாயிகளுக்கு எப்படி வந்து இந்த தீர்வு எடுக்கும்? இப்போ வெறும் காவிரி பிரச்சனை தமிழகத்திற்கும் கர்நாடகத்துக்கும் நம்ம பேசிட்டு இருந்தால் கூட தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கிற தென்பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு வேறு விதமான பலன்களும் கடைமடையில் இருக்கவங்களுக்கு வேறு விதமான பலன்களும் இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதற்கான விஷயங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைக்கிறதா இருக்கீங்களா? நல்ல விஷயங்க ஐயா. ஐயா, நம்மளுக்கு வந்து நம்ம கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நரி வளம் போனா என்ன இடம் போனா என்ன, நம்மளை கடிக்காம போனால் சரிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க அரசியல்வாதி காங்கிரஸ்காரவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதி தான். அவங்களுக்கு நான் ஒன்றும் குறையா சொல்ல. தமிழ்நாட்டு அரசியல்வாதி என்ன செய்வாங்க, தமிழ்நாட்டு தண்ணி வேணும்பாங்க, கர்நாடகா உள்ளவங்க கர்நாடகாவுக்கும் கூட நாங்கள் தண்ணி விட முடியாதும்பாங்க. அது இயல்பானது, அது அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க ஐயா. அதனால இப்போ விஜய்ங்க வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு முதலமைச்சர். அதுக்கு வந்து எந்த குறுக்கீடோ எந்த தடையோ யாராவது சொல்றாங்கிறதெல்லாம் காதில் வாங்காம விவசாயிகள் நலனை கருதி அவர் முதல்ல வந்து அந்த 3ஆம் தேதி போறத ஊர்ஜிதப்படுத்தணுங்க ஐயா. இன்னொன்று எப்படின்னா, காங்கிரஸ்காரவங்க அங்கே போய் அவங்களால காரியம் அனுப்பிச்சு அதை வந்து தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்கய்யா. யாரா இருந்தா பிஜேபிக்காரவங்க போனா என்ன, காங்கிரஸுக்காரவங்க போனா என்ன, இந்த சொன்னாங்கல்ல ஒரு நம்ம குண்டுராவ் ஐயா இருந்தப்போ, ஹெச்டே ராமகிருஷ்ண ஹெக்டே போனப்போ இருந்தப்பெல்லாம் எம்ஜிஆர் ஐயா போனாருன்னு, அதாவது அந்த உள் மனசுல வந்து நம்ம விவசாயிகள் மேல உண்மையான அக்கறை இருக்கணுங்க ஐயா. அந்த அக்கறை இவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியுது. விஜய்ங்கிறவர் வந்து நான் உண்மையிலே இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறேனோ இந்த விவசாயிகளுக்கான எடுக்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மீண்டும் என்ன செய்யணும்னா, இந்த அரசியல்வாதிகளை தவிர்த்து, இந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எல்லாம் தவிர்த்து விவசாயிகளை, அது உண்மையான விவசாயிகளா போராடுறவங்க, உண்மையான விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கவங்களை சில பேர் ஆலோசனை கேட்டுக்கிட்டு எவ்வளோ பெரியவங்கலாம் இருக்காங்க இங்கே,
அவங்களெல்லாம் ஒரு ஆலோசனை கேட்டு அவங்கள்ட்டையும் முடிஞ்சா அழைச்சிட்டு போய் விவசாயிகள் அங்கே இருக்காங்களோ அவங்களையும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்தா நல்லதுங்க ஐயா. இல்ல உங்களோட கோரிக்கைகள் இல்ல உங்களோட முதலமைச்சருக்கு நம்ம இதுல விஷயங்கள்லாம் தெரிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் ஏதேனும் சஜஷனும் உங்களுக்கு இருக்குதுங்களா? ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ அந்த மேகதாதுல அணை கட்டினா கூட நான் என்னோட சொந்த கருத்துங்க ஐயா. இதுக்கு வந்து எதிர்ப்போ மறுப்போ நான் வந்து இது ஊர் ஆணித்தரமெல்லாம் சொல்லலை. மேகதாதுல அணை கட்டினாங்கன்னாலும் அதை பராமரிக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும். அவங்க குடி தண்ணிக்கு குடிநீருக்கு வேணுங்கிறாங்களா, நீ சரி உங்களுக்கு குடிநீர் நாங்க தரோங்கிற மாதிரி அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி சில திட்டங்களை அந்த மாதிரி சில நிபந்தனைகளை விதிச்சு வேற ஏதோ அது ஆக்கப்பூர்வமான பெரிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் பெரிய அனுபவ விவசாயிகள் இருக்காங்க, அவங்களை கலந்து ஆலோசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்துக்கலாங்க ஐயா. எதையுமே முரண்பாடா தூரத்துல இருந்து நாங்க அவங்களோட பேச மாட்டோம், மொழியை வச்சோ மாநிலத்தை வச்சோ அந்த மாதிரி எல்லாம் பிளவை ஏற்படுத்தாம எல்லாரும் விவசாயி, அங்க இருக்கவங்களும் விவசாயி தாங்க ஐயா, இங்க இருக்கவங்களும் விவசாயி தான். அவங்க தண்ணி அவங்க தலையில இருக்காங்க, நாங்க காலையில இருக்கோம். நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி ரொம்ப தெளிவாக்கி அதுக்கு வந்து விவசாயிகளுடைய ஆதரவு விவசாயிகளோட அணுகுமுறைகள் எல்லாம் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர் செஞ்சா நல்லதுங்க ஐயா. இன்னொன்னு இங்க நாங்க தஞ்சை திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து இந்த மும்முனை மின்சாரங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு ஐயா. 6 மணி நேரம் தான் விடுறாங்க, ஷிஃப்ட் வச்சு விடுறாங்க. அதை வந்து அவங்க இந்த காவிரி தண்ணியும் வரல, இந்த கரண்ட்டும் மின்சாரமும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கப்போ எங்களுக்கு ஒரு பெரிய 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி ரொம்ப சிரமமா இருக்குங்க ஐயா. புல்லு கூட பட்டு போகுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. முடிஞ்சா அந்த தினமலர் பேட்டி மூலமா இது அவர் முதலமைச்சருக்கு போய் அங்க இந்த மும்முனை மின்சாரத்தை கொஞ்சம் தொடர்ந்து விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. மறுபடி காவிரி பிரச்சனைகள்லாம் வந்து நல்ல விவசாயிகளோட ஆலோசனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க வந்து ஐயா மாதிரி, ஏன்னா எங்களுக்கு பெரிய விவரம் தெரியாதுங்க, நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சு விஞ்ஞானிகள் நிபுணர்கள்லாம் வச்சு போய் அந்த பிரச்சனையை அணுகுனாங்கன்னா நல்லா இருக்கணுங்கிறதாங்க ஐயா எங்களோட ஆலோசனை. நன்றி சார். சார் பாக்கி சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மேகதாதுல அணை கட்டிக்கிட்டோம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுற உரிமத்தை தமிழகம் வாங்கட்டும் அப்படின்னா இவர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா சொல்றாரு. ரொம்ப அவரோட மாதிரி ஆமா பராமரிக்கிறது எங்க கண்ட்ரோல். அவர் வந்து ஒரு விவசாயி நடைமுறை சாத்தியம்னு தெரியல, அது பரவாயில்ல, அது இன்னொரு சப்ஜெக்ட் டிபேட் பண்ணுது. இது ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் செயலில் போவதை தவிர்க்க வேண்டும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்காரு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கடந்த கால அணுகுமுறைக்கு என்னென்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான், அவர் சொல்கிறாரு அன்புமணி, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இது வந்து அரசியல் கட்சி பிரச்சனை இல்லை, மாநில பிரச்சனை, உரிமை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. தமிழக விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அல்ல, இப்போது தாவேகாவினுடைய தலைவரும் அல்ல, தமிழக முதலமைச்சர் அங்கே அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அவர் தமிழ்நாட்டை பிரதிநிதியாக, தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாகத்தான் இருக்கார். ஆக தமிழக மக்களின் உரிமைகளுக்காக தான் அவர் குரல் கொடுப்பார். ஆகையினால முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடன் பேசி ஒரு சுமூகமான தீர்வை ஏற்றுவதற்கு வழிகள் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஆகையினால அது போக வேண்டாம், தடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. சார் இப்போ இதை தாண்டி கூட நீங்கள் சொன்னதுலேயே ஒரு முக்கியமான விஷயம், காவேரி நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது அந்த காவேரி பாசன பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களுக்கான பகுதிகளுக்கான ஒரு பிரச்சனை. காவிரி என்பது ஒட்டுமொத்த கர்நாடகத்திலையும் பாயல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பாயல. ஆமாம். ஆனால் இது எப்போ தமிழக கர்நாடக பிரச்சனை அப்படின்னு மாறுதுன்னா அது அதோட மொழி உணர்வுகளும் மாநில உணர்வுகளும் யார் பெருசு யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் அது உணர்வு ரீதியாக பின்னப்பட்டு அது ஒரு உணர்ச்சி குவியல் மற்றும் யார் ஜெயிச்சாங்க, தமிழ் ஜெயிச்சுதா கர்நாடகம் ஜெயிச்சுதா அப்படிங்கிற இடத்துக்கு போய் விவசாயிகளின் வாழ்வாதாரம், அது அவர்களோட வாழ்வாதார பிரச்சனை, அது அப்படியாக பார்க்கப்பட வேண்டுங்கிற அந்த பார்வையை ஒட்டுமொத்தமாக எல்லார்கிட்டையும் போயிடுச்சு. துரதிருஷ்டவசமாக ஊடகத்துறையிலும் அந்த பார்வைகள் என்பது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ விஜய் எடுக்கிற இந்த முன்னெடுப்புகளுக்கும் திருப்பி தமிழகம் கர்நாடகம் அப்படின்னு பேசிகிட்டே இல்லாமல் பாசன பகுதிகளுக்கு எப்படி கிடைக்கணுங்கிற அந்த விகிதத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை இப்படியாக உணர்ச்சிகளை தாண்டி அங்கே இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்திற்காக முன்னெடுக்கிற வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளும் கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இந்த அரசியல் மாற்றத்தை
உணர்ந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம் பாசிட்டிவாக தான் பார்க்க முடியும். விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு முதலமைச்சரோடு பேசுகிறார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 2012 ஜெயலலிதா அம்மையார் சந்தித்தார். ஆனால் அப்போ சூழல் வேறு. ஜெகதீஷ் டைட்டர் அவர் தான் கர்நாடக முதலமைச்சராக இருந்தார். அப்போது நிலைமை வேறு. தண்ணியே தரமாட்டேங்கிற ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு இருந்தது. அதனால் ஜெயலலிதா அம்மையார் போய் பேசியும் பலன் இல்லாமல் போனதுனால நீதிமன்றத்தை அணுகினாங்க அவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இது விவசாயிகளின் பிரச்சனை, விவசாயிகள் என்றால் இந்தியாவில் விவசாயிகள் பிரச்சனை, அது கர்நாடக விவசாயியோ தமிழ்நாடு விவசாயியோ கேரள விவசாயியோ யாராக இருந்தாலும் விவசாய பிரச்சனை என்கிற திசையை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா தீர்வுக்கு எளிதில். தமிழன் கர்நாடகன் நின்று எடுத்து போனால் சிக்கல், மோதல், முரண்பாடுகள், பிரிவினை போன்ற அணுகுமுறை ஏற்படும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். கலைஞர் கருணாநிதியை தமிழ்நாட்டில் திருவள்ளூர் சிலை பெங்களூரில் திறந்தார், தமிழ்நாட்டில் சர்வஜர் சிலை திறந்தார். இது போன்ற சுமூகமான அணுகுமுறையை விஜய் கையாள்வார்னு நம்புகிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.